உதவிடும் உன்னத பணி. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். லூக்கா 5:25. இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஒரு பாட்டி தனது 1 வயது பேரனுக்கு தனக்கு இருந்த ஈரலின் ஒரு பகுதியை தானமாக கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்றியிருக்கின்றார். அந்த பாட்டியின் பெயர் ட்ரேசி கிண்டர். அவருக்கு வயது 42. இவர் பல கடினங்கள் மத்தியில் இந்த நன்மையை செய்திருக்கின்றார். லூக்கா 5:17 முதல் 26 வரை உள்ள திருமறை பகுதியிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் நாம் காண முடிகின்றது. ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவிடம் சுகப்படுத்தும்படி வேண்டுதல் செய்ய சிலர் புறப்பட்டனர். ஆனால் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தபடியால் அவர்கள் வீட்டின் மேற்கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக படுக்கையோடு இறக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார். இங்கு அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்தவர்கள் முக்கியமானவர்களாக கவனிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுக்காக அல்ல, இயலாத இன்னொருவனுக்காக எடுத்த முயற்சி, செய்த உதவி உன்னதமான ஒரு பணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதவிடும் உன்னத பணி வாயிலாக அவர்கள் ஒருவனை இயேசுவிடம் கூட்டி சேர்த்தார்கள். இன்றைய உலகில் நாமும் இப்படிப்பட்ட உதவிடும் உன்னத பணிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மிடமிருந்து உதவியை பெறுவதற்கு பல மனிதர்கள் காத்திருக்கின்றார்கள். ஆனால் உதவி செய்ய போனால் உபத்திரவம் வந்துவிடும் என ஒதுங்கி செல்லுகின்றோம். நாம் ஏற்ற காலத்தில் ஒருவருக்கு செய்யும் உதவி இந்த உலகத்தில் பெரியதாக காணப்பட வேண்டும். உதவி என்பது என்ன செய்கின்றோம் என்பது அல்ல, உதவி என்பது எவ்வளவு செய்கின்றோம் என்பதும் அல்ல, உதவி என்பது யாருக்கு செய்கின்றோம் என்பதும் அல்ல, மாறாக உதவி என்பது எப்போது செய்கின்றோம் என்பதை பொறுத்தது. ஆக உதவி என்பது ஒரு உன்னத பணி என்பதை உள்ளத்தில் ஏற்று செயல்படுவோம். ஜெபம். தம் சாயலில் எங்களை படைத்த இறைவா, தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்வது இறைவனுக்கு செய்யும் உன்னத பணி என உணர்ந்து பிறருக்கு உதவி செய்ய நல்லெண்ணம் தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகும்.